ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 307வது தலைப்பு. வைஷ்ணவர் கூறும் பெருமை. தொடர்ச்சி. சிவ என்பதற்கு அவர் இரண்டர்த்தம் பண்ணிக் கொண்டதாகத்தான் இதுவரை நினைக்கப்பட்டிருக்கிறது. மரக்கால் என்று அர்த்தம் பண்ணினார் என்று நினைத்தே ராஜா சிக்ஷித்தான். எனக்கோ அஸ்தி துரோணம் அதப்பரம் என்பதில் சிவ என்பதற்கு பரமசிவனுக்கு வேறாக இன்னொன்றை மரக்காலை அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டாம். துரோணம் என்பதற்குத்தான் பதக்கு என்றில்லாமல் வேறே அர்த்தம் செய்து கொள்ளணும் என்று தோன்றுகிறது. என்ன அர்த்தம்? துரோணம் என்றால் தும்பை என்று அர்த்தம். பரமேஸ்வரனுக்கு மிகவும் பிரீத்தியான பூ அது. பத்திரங்களில் பில்வம் மாதிரி புஷ்பங்களில் எந்த கடையிலும் விலைக்கு விற்காததான ஊமத்தை, எருக்கு, தும்பை இதுகள்தான் சிவபெருமானுக்கு ரொம்பவும் உகந்தவை. அப்பைய தீட்சிதரை விட ஒரு சிவபக்தர் கிடையாது. அவர் ஆத்மார்ப்பண ஸ்துதி என்று செய்திருக்கிறார். இதற்கு உன்மத்த பஞ்சாஷத் என்றும் காரணப்பெயர் உண்டு. அர்க்க துரோண பிரபிருதி குசுமைஹி அர்ச்சனம் தே விதேயம் பிராப்யம் தேன ஸ்மரஹர பலம் மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மீஹி என்கிறார். பரமேஸ்வரா, உன்மேலே எருக்கையும் துரோணத்தையும் அதாவது தும்பையையும் அர்ச்சனை பண்ணிவிட்டால் போதும். அது ஒருத்தனுக்கு மோக்ஷ சாம்ராஜ்யம் என்ற பரம ஸ்ரேயஸை பலனாக கொடுத்து விடுகிறது என்கிறார். சிவனுக்கு மேலே தும்பைப்பூ, அர்ச்சனை செய்த பூ விழுகிறது. அவனுக்கு மேலே போய் அது உட்கார்ந்திருக்கிறது. சிவலிங்கத்தின் உச்சியில் ஒரு தும்பை பூவை வைத்துவிட்டால் அப்போது அது அவனுக்கு மேலே அவனை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறது. ஆகையால் சிவனுக்கு மேலே உயர்வாக எதுவும் இல்லை. சிவாத் பரதரம் நாஸ்தி என்றால் எப்படி சரியாகும்? அதுதான் மேலே துரோண புஷ்பம், இத்துணூண்டு பூ வெள்ளை வெளேரென்று பரம நிர்மலமாக அத்தனை பெரியவனுக்கும் மேலே இருக்கிறதே. இருக்கிறது என்பதை அடித்து சொல்லவே அஸ்தி என்று ஆரம்பித்து அஸ்தி துரோணம் அதப்பரம் என்றதாக தோன்றுகிறது. தரம் என்றால் ஒன்றைவிட இன்னொன்று கம்பரேட்டிவ் டிகிரியில் உயர்ந்தது என்று அர்த்தம். சிவாத் பரதரம் நாஸ்தி என்றால் சிவனை விட பரமாக உயர்ந்ததாக கம்பரேட்டிவ் டிகிரியில் சொல்ல எதுவும் கிடையாது என்று அர்த்தம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.